மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு சூரிய பகவான் அருள் நிறைந்த நாள். இறைவனது திருவருளாலும் குருமார்களின் ஆசீர்வாதத்தாலும் இன்றைய ராசி பலன் பதிவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல இன்னைக்கு பஞ்சாங்கத்தில் என்ன செய்தின்னு பார்த்துடலாம். இன்னைக்கு பராபவ வருஷம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆடி மாதம் 24ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு பிற்பகல் 11:05 மணி வரைக்கும் தேய்பிறை ஏகாதசி திதி இருக்கு. அதுக்கப்புறமா தேய்பிறை துவாதசி திதி ஆரம்பமாகுது. இன்னைக்கு மதியம் 2:43 மணி வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறமா திருவாதிரை நட்சத்திரம் துவங்குது. இன்னைக்கு நாளைக்கு அதிகாலை 2:04 மணி வரைக்கும் அர்ஷண நாம யோகம் இருக்கு. அதுக்கப்புறமா வஜ்ரநாம யோகம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு பிற்பகல் 11:05 மணி வரைக்கும் பாலவகரணம் முடியுது. அதுக்கப்புறமா கௌளவகரணம் துவங்குது. இன்னைக்கு மதியம் 2:43 மணி வரைக்கும் விஷாக நட்சத்திரத்தோட சந்திராஷ்டமம் முடியுது. அதுக்கப்புறமா அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் துவங்குது. அதனால அவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும். அனைவருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். இன்றைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற ஒரு அழகான ஞான சொற்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. விதைத்ததை தான் அறுக்க முடியும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஒரு வார்த்தைக்குள்ளார வாழ்க்கையோட பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு. அதுதாங்க, நல்லதை விதைச்சா நல்லது நடக்கும், கெட்டது விதைச்சா அதுக்கான பலனும் நம்மளையே தான் வந்து சேரும். அதனால தான் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலையும் யோசித்து செய்யணும் அப்படின்னு நம்மளை வலியுறுத்தினாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம கைக்கு வர்ற எல்லா விஷயத்தையும் நம்மளால் மாற்ற முடியும்னா முடியாது. ஆனால் அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது மட்டும் நம்ம கையில் இருக்குது. அதுதாங்க வாழ்க்கையோட ஞானமே. அதே மாதிரி தான் ஜோதிடமும் நமக்கு வழிகாட்டுற ஒரு அருமையான அறிவியலாக இன்னத்து வரைக்கும் இருக்கு. சரி, அந்த வழிகாட்டுதலோட இன்றைய நாளுக்கான 12 ராசிகளுக்கான பலன்களையும் இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் சவாலா இருக்கும். ஆனால் அதை பார்த்து தயங்காதீங்க. நிதானமாக யோசித்து செயல்பட்டிங்கன்னா அந்த சவாலே உங்களுக்கு நல்ல அனுபவமாக மாறும். வேலை, தொழில் எதுலையும் அவசர முடிவு எடுக்காதீங்க. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டா இன்றைய நாள் உங்கள் கையில் தான் இருக்கும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த விஷயத்தில் முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். வேலை, தொழில், பணவரவு எதுலையும் நல்ல மாற்றம் உருவாகும். பெரிய வெற்றி உடனே கிடைக்கலன்னாலும் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கீங்கன்னு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய நாளாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும். நண்பர்கள், உறவினர்களோட பேசுகிறதால மனசுக்கும் சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் நினச்ச ஒரு காரியமும் இன்னைக்கு நல்லபடியாக நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மகிழ்ச்சியை எல்லோரோடவும் பகிர்ந்துக்கோங்க. கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பணவரவு சம்பந்தமான நல்ல மாற்றங்கள் வரும். வரவேண்டிய பணம் கைக்கு வர வாய்ப்பு இருக்கு. தொழிலில் புதிய வருமானமும் கிடைக்கும். செலவு இருந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு வருமானமும் இருக்கும். பண விஷயத்தில் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிறனால இன்னைக்கு மாற்றலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அது வேலைக்காகவோ குடும்பத்துக்காகவோ கூட இருக்கலாம். அந்த பயணம் உங்களுக்கு நல்ல அனுபவத்தையும் சில நல்ல வாய்ப்புகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். பயணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நாள் நல்லபடியாக அமையுங்க.
கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். நேரத்துக்கு சாப்பிடுங்க. சின்ன சோர்வு இருந்தாலும் அலட்சியப்படுத்தாதீங்க. உடம்பை கவனிச்சிங்கன்னா மற்ற எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடிக்க முடியும். துலா ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் மன அமைதிக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. நீண்ட நாளாக இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். குடும்பத்தில் இருக்கிற கருத்து வேறுபாடுகளும் சரியாக வாய்ப்பு இருக்குது. அமைதியாக யோசித்து முடிவு எடுத்தீங்கன்னா எல்லாமே உங்கள் பக்கம்தான் சாதகமாக அமையும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய நாள். சின்ன விஷயத்துக்கு கூட உணர்ச்சிவசப்பட்டு பேசிடாதீங்க. நிதானமாக பேசுனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தவிர்க்கலாம். பொறுமையாக நடந்துக்கிட்டீங்கன்னா இன்றைய நாள் நல்லபடியாக முடியும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நாள். எதிர்பார்க்காத ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வேலை, தொழில், பணவரவுன்னு பல விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். கிடைக்கிற வாய்ப்பை சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு வெற்றி கிடைக்கிற நாளாக அமையுது. நீண்ட நாளாக காத்திருக்கிற ஒரு காரியம் நல்லபடியாக முடியும். உங்கள் உழைப்புக்கும் மதிப்பு பாராட்டும் கிடைக்கிற வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. தன்னம்பிக்கையோட தொடர்ந்து செயல்படுங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சில விஷயங்கள் மனசுல கவலையை ஏற்படுத்தும். ஆனா அந்த கவலை நீண்ட நேரம் இருக்காது. நிதானமா யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா அதுக்கான தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத யோசனைகளை விட்டுருங்க. தன்னம்பிக்கையோட முன்னேறுங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் தர்ற நாளா இருக்கு. வேலை, தொழில், குடும்பம்னு பல விஷயங்கள்ல நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கிற நாளா இன்னைக்கு அமையுது. நீங்க எடுக்கிற முயற்சிக்கு சரியான பலன் கிடைக்கிற நாளாகவும் இன்னைக்கு அமையுது. தொடர்ந்து அதே முயற்சியோட செயல்பட்டீங்கன்னா இன்னும் இந்த நாளை நல்லபடியா அமைக்கலாம். இன்னைக்கு ராசி பலனை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையோட முடிச்சுக்கலான் இருக்கேங்க. ஒரு ஊர்ல வயசான பெரியவர் ஒருத்தர் இருந்தாரு. ஒரு நாள் அவரோட பேரன் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாப்ல, தாத்தா, நல்ல மனுஷனா வாழ்றது கஷ்டமா இல்லை கெட்ட மனுஷனா வாழ்றது கஷ்டமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாப்ல. அதுக்கு அந்த தாத்தா சிரிச்சுட்டு ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியையும் ஒரு ஜன்னல் கண்ணாடியையும் காட்டிட்டு அவர் சொன்னாப்ல, இது ரெண்டுமே கண்ணாடி தான். ஆனால் கண்ணாடிக்கு பின்னாடி கொஞ்சம் வெள்ளி ரசம் பூச்சி இருக்கிறதுனால எதிரில் இருக்கிறவங்க உலகம் தெரிய மாட்டேங்குது. நம்ம முகம் மட்டும்தான் தெரியும். அதே கண்ணாடியில் வெள்ளிப்பூச்சி இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தையே அந்த கண்ணாடியில் பார்க்கலாம். மனுஷனும் அப்படித்தான்ப்பா. சுயநலம் அதிகமாக வந்துட்டா அவனுக்கு அவனை தவிர வேற யாருமே தெரிய மாட்டாங்க. சுயநலத்தை குறைச்சிக்கிட்டீங்கன்னா உலகமே அவனோட குடும்பமாக தெரியும். அதனால தான் மனுஷங்களுக்கு தன்னை மட்டும் நினச்சி வாழக்கூடாது, மற்றவங்களையும் புரிஞ்சு வாழணும்னு இந்த மாதிரி சிறுகதைகளை நமக்கு சொல்லி வச்சிருந்தாங்க. சரி, இன்னைக்கு 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துருப்பீங்க. கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது போல தினமும் ராசி பலன், பஞ்சாங்கம், அரிய ஜோதிட தகவல்கள், புராண சம்பவங்கள், வாழ்க்கைக்கு பயன்படும் தத்துவ சிந்தனைகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே நமது ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சரி, இன்றைய தினம் இறைவன் அருளாலும் நவக்கிரகங்களின் நல்லாசியாலும் உங்கள் இல்லங்களில் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, நீண்ட ஆயுள், எல்லா நலன்களும்
பெருக மனதார பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் நாளை இன்னொரு பயனுள்ள ராசி பலனோட சந்திப்போம்.